வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா 42 குழந்தைகள் மரணம், 34 ஆண்டுகளுக்கு பின் ரிவெஞ்ச், கொடூர வில்லியாக லைலா மிஸ் பண்ண கூடாத தமிழ் படம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திரைப்படங்களில் இதுவரை சிரித்த முகத்துடன் பார்த்து நடித்து ரசித்த நடிகை லைலா இந்த திரைப்படத்தில் சில காட்சிகள் வந்திருந்தாலும் கொடூரத்தில் உச்சத்தில் வில்லனாக கலக்கியிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் தனது சிரிப்பால பல ரசிகர்களை கவர்ந்தவங்க தான் நடிகை லைலா. ஆனா இந்த சிரிப்புக்கு ஒரு வில்லத்தனம் இருக்கிறது என்று சொல்லும் வகையில் அவங்க கொடூர வில்லியாக நடித்த தமிழ் படம் ஒன்று தற்போது OTTல வெளியாகியுள்ளது. அந்த படத்துல இரக்கமே இல்லாம 42 குழந்தைகளை கொல்லும் ஒரு கேரக்டர்ல லைலா நடிச்சிருப்பாங்க. 1996ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் லைலா. 1999ஆம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பில் வெளியான கள்ளழகர் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதன் பிறகு பார்த்தேன் ரசித்தேன், உள்ளம் கேக்குது, தீனா, தில், நந்தா, உன்னை நினைத்து, பிதாமகன், கம்பீரம், பரமசிவன் என பல வெற்றி படங்களை நடிச்சிருக்கிறாங்க. 2006ஆம் ஆண்டு அஜித்துடன் திருப்பதி படத்துல ஒரு பாடலுக்கு நடனம் வந்திருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகிய இந்த லைலா 2022ஆம் ஆண்டு வெளியான சர்தார் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி ஆனாங்க. லைலா விஜயனுடைய கோட் படத்துல முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அந்த வரிசையில தான் கடந்த ஆண்டு வெளியான படம் தான் சப்தம். ஈரம் அறிவழகன் இயக்கிய இந்த படத்தில் ஆதி, லட்சுமி மேனன், சிம்ரன், ராஜீவ் மேனன், ரெட்டி உள்ளிட்ட பல முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. ஹாரர் த்ரில்லர் பாணியில திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படத்துல லைலா கொடூர வில்லியாக நடிச்சிருப்பாங்க. இசையின் மூலம் ஒருவருக்கு புத்துணர்ச்சி கொடுக்கலாம் என்ற அடிப்படையில சிம்ரன் ஒரு செயலை செய்ய, அதற்கு எதிர்பாராத விதமாக லைலா ஒரு சம்பவத்தை செய்யறாங்க. இதனால் 42 குழந்தைகள் இறந்து வருது. சிம்ரனுக்கு கோமா நிலைக்கு சென்றாங்க. 35 ஆண்டுகள் கழித்து இந்த இறந்த குழந்தைகளை பழிவாங்க தொடங்கினாங்க. இதனால் அடுத்து என்ன நடந்தது? இறந்த 34 ஆண்டுகள் கழித்து பழிவாங்க என்ன காரணம்? லைலா அந்த குழந்தைகள் கொன்றது ஏன் என்பதை பரபரப்பான திகிலுடன் கண்டுபிடித்த கதைதான் சப்தம். திரைப்படங்கள் இதுவரை சிரித்த முகத்துடன் பார்த்து ரசித்த நடிகை லைலா இந்த படத்துல சில காட்சிகள் வந்திருந்தாலும் கொடூரத்தோட உச்சியில் வில்லத்தனமாக கலக்கியிருப்பாங்க. இந்த படம் தற்போது OTT தளத்தில் வெளியாகி இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லைலாவுக்கு நல்ல வரவேற்புகள் கிடைத்து வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.